Assalamu alaikum. Welcome to another episode of Iftar series. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி தான் கறி நோம்பு கஞ்சி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் இஃப்தார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி தான் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான நோம்பு கஞ்சி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இது கரெக்டாக நான் வந்து ரெண்டும் சேர்த்து 1 டம்ளருக்கு நான் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் ரைஸும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து நான் வந்து இங்கே மின்ஸ்டு கோட்டும் எடுத்திருக்கேன், மின்ஸ்டு மட்டன் கொத்துக்கறியும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது மட்டன் நோம்பு கஞ்சி கறி கஞ்சி நான் பண்ண போகிறேன். ஸோ கறி போடாமையும் நார்மலாக வெஜ்ஜில் எப்படி கஞ்சி செய்யலாங்கிறது நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1லேருந்து 3 டம்ளர் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயோடு சேர்த்து டால்டா வேணால் டால்டா போட்டுக்கோங்க. இங்கே நான் டால்டா வந்து நான் போடலை. இப்போது எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை வந்து போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டுருவோம். இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கொத்து கறிக்கு வந்து தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நீங்கள் வெஜ்ஜு பண்ணும்போது கொத்துக்கறி வந்து இந்த ஸ்டேஜில் போடாதீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டுமே போதும். சிக்கனில் பண்ணாதீங்க, சிக்கனில் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருமானு எனக்கு தெரியலை. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு பிடிக்கலை. மோஸ்ட்லி மட்டன் வாங்கி அதை சின்னதாக கொத்தி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் வந்து மோஸ்ட்லி இப்போது ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா குழம்பு மசாலா அதுனா 1 ஸ்பூன் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மசாலா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இந்த மசாலா லைட்டாக வெந்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறியை நம்ம போட்டுருவோம். இப்போது மசாலா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் மட்டும் கொத்துக்கறி போடலாம். போதும். இங்கே நான் 300 கிராம் கிட்ட கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். ஸோ 100 கிராம் வந்து நம்ம கஞ்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு 100 கிராமை வந்து நம்ம கொத்துக்கறியில் ஏதாவது ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ கறி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நீங்கள் விசில் வச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் இது பண்ணிடலாம். பச்சை அரிசியும் பாசிப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கஞ்சியோட டெக்ஸ்டர் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருவோம். இங்கே நான் வந்து பாசிப்பருப்பும் ரைஸும்
சேர்த்து 1 டம்ளர் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 3/4 டம்ளர் ரைஸும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நான் இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா 6 டம்ளர் தண்ணியும் அதுக்கப்புறம் ஒரே 1 டம்ளர் வந்து கோகோனட் மில்க்கும் நான் ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வந்து 2லேருந்து 3 பேருக்கிட்ட கரெக்டாக வந்து பற்றும். ஸோ நிறையா குடிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 பேருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக வந்து தண்ணி கொதிக்க போகிற ஸ்டேஜில் வந்து இப்போது நம்ம ரைஸையும் பருப்பையும் போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது கரெக்டாக 1 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சிலிண்ட்ரு முடிஞ்சிருச்சு, அதனால் இண்டக்ஷனில் மாற்றிட்டேன். இண்டக்ஷன் வந்து குக்கர் சப்போர்ட் பண்ணாது. இப்போ இந்த பெரிய பேனில் நான் மாற்றிட்டு ஒரு 45 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. க்ளீனாக இது வந்து செட் ஆயிரும் கஞ்சி. அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி எப்படி வெந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 1 ஹவர் கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எதிர்பார்த்த டெக்ஸ்டர் வந்து வந்துருச்சு. இதே குக்கராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 6 விசில் கிட்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இது இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வந்து கொத்துக்கறி மட்டும் பண்ணி இதை தொட்டு நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஓவராலாக முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு நான் தொட்டுக்க வந்து கொத்துக்கறி நான் பண்ணியிருந்தேன். கொத்துக்கறி வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இதை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி யாருக்குன்னா அப்ராடில் இருக்கிற நிறைய பேச்சுலர்ஸு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு அங்கே கஞ்சி கிடைக்காது. அவங்க இதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக நோன்பு வைங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.